Hi friends, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க ட்ரிப்ளிகன் தியாகு பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் யாருக்காவது வண்டி ஏதாவது தேவைப்பட்டா மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு டைரெக்டாக வீடு தேடி வந்து உங்களுக்கு டெமோ காட்டுறது மற்றும் லோன் அரேஞ்ச் பண்ணி தர்றது எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தலைப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதாவது புது வண்டி வாங்கிட்டு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு தெரியல, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. அதுக்காக அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வண்டி வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ BS6 வண்டி என்றதுனால கிளச் மிதிச்சது தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க்னு நம்ம சொல்கிறோம். டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஃபுல் டேங்க்கு வைக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போது 40 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டினா 40 லிட்டர் டேங்க்கு நீங்கள் டீசல் ஊற்றக்கூடாது. ஓகேங்களா? ஒரு 30 லிட்டர்ஸ் இல்லை 35 லிட்டர் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 2 பாயிண்ட்டு டீசல் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கும்போது நீங்களே திரும்பவும் டீசலை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது அடி வரைக்கும் வர வரைக்கும் நீங்கள் பார்த்துன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரு 2 பாயிண்ட் இருக்கும்போதே நீங்கள் டீசலை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஃபில் பண்ணிக்காதீங்க, அதிகப்படுத்திக்கங்க சொல்கிறேன். ஓகேங்களா? மற்றபடி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர், அதாவது நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் ரைட் சைட் டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. உங்கள் வண்டிக்கு வந்து ஹேர் எவ்வளோ வைக்கணுன்றது அதில் காட்டியிருக்கோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த தோஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 46லேருந்து 60க்குள்ளே தான் வைக்கணும். அதாவது கம்பெனி கணக்குப்படி அந்த மாதிரி தான் வைக்கணும். ஆனால் நம்ம லோடு அதிகமாக அடிக்கிறதுனால 80, சில பேர் 100 கூட வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த டயர் வந்து நல்லா வீங்கும். ஓகேங்களா? இதனால நாளைக்கு ஏதாவது வண்டி அந்த மேனுஃபேக்சர் அந்த டயர் ஏதோ ஃபால்ட் வந்தாலும் உங்களுக்கு கிளைம் ஆகாது. நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க, உங்களுக்கு கிளைம் ஆகாது. ஏன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. அந்த டியூபையும் டயரையும் செக் பண்ணும் போதும் நல்லா பெருசாக உப்பி போயிடுச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அதனால் அவங்க கிளைம் தரமாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளீனர் ஷீட் இருக்கு இல்லையா? கிளீனர் ஷீட்டு அதுக்கு பேக் சைடில் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா அது பேக் சைடு தான் அங்கே ஈசி போர்டு எல்லாமே இருக்குன்றதுனால ஏதாவது தண்ணி கேனையோ ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வச்சிங்கன்னா அதுலேருந்து ஒயர் வந்து மிச்சம் ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அதனால் கிளீனர் ஷீட்டுக்கு பேக் சைடில் எந்த ஒரு பொருளையும் வைக்காதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி கட்டும்போதும் ஈசி அண்டு பேட்ரி ஒயரை கழட்டி வச்சு பாடி கட்ட சொல்லுங்கள். அவங்க கட்டுவாங்க. பட் இருந்தாலும் நாம் ஒரு தடவை தெளிவாக இருந்தோம்னா நமக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் பாடி கட்டும்போது ஈசி ஒயரையும் அண்டு பேட்ரி ஒயரையும் கழட்டி வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாடி கட்ட சொல்லுங்கள். அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் கட்டினீங்கன்னா, அதாவது வண்டியில் வர கட்டை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா நாளைக்கு வாரண்ட்டி எதுவும் கிளைம் ஆகாது. ஓகேங்களா? அதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில். இப்போ இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில், பிரேக் ஆயில்லாம் இருக்குது இல்லையா? அதை அடிக்கடி அதாவது தினமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணணும். அப்படின்னா 2 நாளைக்காவது ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். இப்போ இன்ஜின் ஆயில் கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் டாப்அப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 50 ml 100 ml ஊற்றி நீங்கள் டாப்அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு சர்வீஸ்க்கு நீங்கள் போகும்போது அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அது அவங்க ரெக்டிஃபை பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? இந்த பிரச்சனை கிளியராக மறந்துடாதீங்க. நீங்கள் இன்ஜின் ஆயிலை தினமும் செக் பண்ணணும். இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவையாவது செக் பண்ணி தான் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேரை மறந்து போகிற ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ BS6 என்ற வண்டினால நிறைய பேர் வந்து கிரீஸ் அடிக்கிறதுக்கு மறந்துடுறாங்க. இல்லை கிரீஸ் அடிக்கணுமான்னு கூட சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இப்போ என்ன சொல்லணும்னா இது வந்து டின் பின் ஸ்டேரிங் இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைனா கம்பல்சரி 2 வீக்ஸ் 1 டைம் வந்து நீங்கள் கிரீஸ் அடித்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போது டீசல் இல்லாமல் வண்டி ஆஃப் ஆகிடுச்சின்னு வைங்க. அப்போது நீங்கள் ஒரு 5 லிட்டர் டீசலாவது ஊற்றி தான் நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 செகண்ட் சாவி வந்து ஆன் பண்ணி இல்லை ஆஃப் பண்ணி இந்த மாதிரி 3 டைம் நீங்கள் பண்ணணும். இல்லைன்னா ஹேர் லாக் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எது கிளைம் ஆகும் எது கிளைம் ஆகாதுன்றதை நாம்
பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாதீங்க. ஓகேங்களா? பை ஃப்ரெண்ட்ஸ்.